ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு உப்புமா செய்யவே வரமாட்டேங்குது. எப்படி உப்புமா செஞ்சாலும் குழஞ்சு போயிடுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பாருங்கள். ப்ரெஷர் குக்கரில் எப்படி ஈஸியாக உதிரியாக டேஸ்ட்டான உப்புமா செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து அரை பெரிய வெங்காயம், அரை தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நீங்கள் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி, 4 பச்சை மிளகாய், கருவேப்பில். ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சம் எண்ணெய், நெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் சீரகம் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் இது கூட சேர்த்திட்டு நல்லா வணக்கிடுங்க. கொஞ்சமாக உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி ஊற்றணும். அளவு மாற்றாதீங்க. நான் வந்து ரோஸ்டட் ரவை தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன ரவை இருக்கோ அதை வந்து கொஞ்சமாக வறுத்து நீங்கள் சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி 1 கப் ரவையை தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சேர்த்துங்க. அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும். ரவையை சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் குக்கரில் மூடி போட்டு ஒரு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான உப்புமா நமக்கு ரெடியாக இருக்குங்க. ரொம்பவுமே ஈஸியாக கட்டி இல்லாமல் உதிரியாக ரெடியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. கையில் ஒட்டவே இல்லை. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி நீங்கள் உப்புமா செய்வீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.